ஜிகே டாபிக் எப்படி அப்ரோச் பண்ணேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நம்மள ஜிகேலேருந்து ரிலேட்டடாக எவ்வளோனா 75 கொஷின் ப்ளஸ் 75 கொஷின் வரப்போகுதுங்க. அந்த 75 கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணலான்னா, பாலிட்டி பொறுத்தவரை நாங்கள் 6 to 10th வரை கவர் பண்ணால் போதுமான்னு சொல்லி கேட்குறீங்க. மேக்ஸிமம் இப்போ வரைக்கும் அதுதான் படிச்சுக்கிறீங்கன்னா ஓகேங்க. ப்ளஸ் 11th 12th மட்டும் கொஞ்சம் அரசியல் அறிவியல் புக்கு கொஞ்சம் ரிவிஷன் மாதிரி ஒரு பார்த்துட்டு போய்க்கிங்க. ஏன்னா மேக்ஸிமம் கண்டென்ட் 11th 12th இருந்து கேட்க சான்ஸ் இருக்குது. ஆனால் 6 to 10th வரை படிச்சிங்கன்னா போதும். ப்ளஸ் 11th 12th பார்த்துக்கு ஒரு ரிவிஷன் மாற 1 or 2 மிக முக்கியமானதெல்லாம் அங்கதான் கவர் ஆகுது. நீங்க சிலபஸ் படி படிச்சீங்கன்னா ஓகே, ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க. அதை மட்டும் ரிவிஷன் பார்த்துக்கங்க. இதுல இருந்து நம்மளுக்கு 15 கொஸ்டின் வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருந்து என்ன அதிகமா கேட்க சான்ஸ் இருக்குன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் சைட்ல இருந்து அதிகமா கேட்க சான்ஸ் இருக்குங்க. தமிழ்நாடு திட்டங்கள் தொடர்பாக கேட்க சான்ஸ் இருக்கு. அது இல்லாம மத்திய திட்டங்கள் அதுவும் கேட்க சான்ஸ் இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல. அதனால இந்த ரெண்டையும் அப்டேட் பண்ணிக்கிங்க. இன்னும் நீங்க படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, இப்போ கூட பார்த்து வச்சுக்கோங்க. முக்கியமான திட்டங்கள் எல்லாம் இருக்குங்க. ப்ளஸ் வந்து இந்தியன் எக்கனாமி பொறுத்தளவு நீங்கள் இந்திய பொருளாதாரம் பொறுத்தவரை 6 to 10th வரை கவர் பண்ணினீங்க ஓகே. ப்ளஸ் அதில் நிறைய அளவு கண்டென்ட் இல்லை. நம்மளுக்கு ரிசர்வ் பேங்க்லாம் 11th 12th தான் கவர் ஆகுது. அதனால் மேக்ஸிமம் நம்மளுக்கு எக்கனாமிக்ஸை பொறுத்தளவு 11th 12th தான் நம்மளுக்கு சிலபஸ் படி நிறைய டாபிக் அங்கே தான் கவர் ஆகுதுங்க. அதனால் அதை படிக்கிறதே என்னை பொறுத்தளவு ஒரு பெஸ்ட்டு நோட்ஸுங்கிற. ஏன்னா அதில் தான் நிறைய டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்குறாங்க. அதை கண்டிப்பாக ஒரு படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு சும்மா ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துட்டு போய்க்கிங்க. இல்லாட்டி வீடியோஸ் ஆச்சு பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் நம்மளுக்கு மொத்தம் எவ்வளோ ஆச்சு? இதில் 20, அதில் 15, நம்மளுக்கு எவ்வளோ ஆச்சுங்க? 35 கொஷின் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு மரபு பண்பாடு, அதுலேருந்து நம்மளுக்கு 20 கொஷின் வருதுங்க. இது தமிழ் ரிலேட்டடாக ஒரு 10 கொஷினாட்ட வர சான்ஸ் இருக்குது. மித்தெல்லாம் ஓரளவுக்கு எத்திக்ஸ் புக்லேருந்து வர சான்ஸ் இருக்குது. அதனால் 11th 12th எத்திக்ஸ் புக்ஸை பார்த்துட்டீங்கன்னாவே போதும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்திய வரலாறு மற்றும் அயனம், இந்திய தேசிய இயக்கம்ங்க. இதுலேருந்து நம்மளுக்கு 10 கொஷின் வரப்போகுது. வரலாறு பொறுத்தவரை 6 to 10th வரை கவர் பண்ணிங்கனாவே மேக்ஸிமம் இப்போதைக்கு போதுங்க. நீங்கள் 1 or 2 டாபிக் 11th 12th கவர் ஆகுது. நீங்கள் சிலபஸ் படி படிச்சிருப்பீங்க, அதுவே உங்களுக்கு போதுமானது. நெக்ஸ்ட் வந்து ஐஎன்எம் வந்து 6 to 8 to 10th வரை கவர் ஆகுது, அதை படிச்சிருப்பீங்க. இப்போதைக்கு அதுவே போதுங்க. ப்ளஸ் இதெல்லாம் படிச்சு முடிச்சு ரிவிஷனுக்கு வந்து நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பாருங்கள். ஒவ்வொரு டாபிக் அப்ரோச் பண்ணோன்னே அந்த டாப்பிக்கில் எப்படி கொஷின் கேட்டுருக்குறாங்க, அந்த டாபிக் எப்படி அப்ரோச் பண்ணுன்னு சொல்லி ஒரு ஐடியாஸ் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷினில் கிடைக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு கொஷினும் அவங்க எப்படி கேட்டிருக்கிறாங்க, அந்த கொஷினில் எப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் அங்கே தான் கிடைக்கும். அதனால் அதை பார்க்குற ப்ரீவியஸ் கொஷின் பார்க்க ரொம்ப மஸ்ட்டுங்க. ப்ளஸ் வந்து இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஜாகிரஃபி 10th புக்கில் இருக்கிற கவர் பண்ண சொன்னால் அது கவர் பண்ணிங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா சயின்ஸ் பாருங்கள். இல்லாட்டி ஓகே, மித்த எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஒரு ரிவிஷன் மாதிரி பெஸ்ட்டு ரிவிஷன் மாதிரி கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே முடிச்சுட்டு மஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் கொஷின் பார்த்துட்டு போயிருங்க. ஏன்னா ப்ரீவியஸ் கொஷினில் தான் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். எப்படி கொஷின் கேட்டுக்கிறாங்க, அதில் சரியான இணையா தவறான இணையா, அதையெல்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கும்போது என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறையா மீனிங் தெரியும். மேட்ச் த ஃபாலோவிங்லாம் ட்விஸ்ட் பண்ணி இருக்குது. அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக தெரியும். கூச்சு காரணம்லேயும் அப்படித்தாங்க நிறைய கொஷின் ட்விஸ்ட் பண்ணி இருக்குது. அதையெல்லாம் கண்டுபிடிச்சு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லவ்.